இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள பார்க்கறதுக்கு எல்லாருமே அவ்ளோ ஆவலா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். பொதுவா ஒரு நாளாவது அவர பார்த்து மீட் பண்ணி பேசினா போதும் அப்படின்ற கனவுகளோட நெறைய பேர் இருக்கிறாங்க. திரை பிரபலங்கள் நெறைய பேர் அவர போயிட்டு மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அனுமதி இல்லாம மீட் பண்ண போயிட்டு திரும்பி வந்தவங்களும் இருக்க தான் செய்றாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அவர பார்க்கணும்னு ஆசைப்படுறது ஒரு விதத்துல ஓகே. ஆனா நம்மள தமிழ்நாட்டோட தாண்டியும் மற்ற மாநில இளைஞர்கள் விஜய் அவர்களை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆவலா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில தான் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டருமே நடந்து தான் வந்திருக்காரு. ஜூலை 3ஆம் தேதி வந்து இவருடைய நடைபயணத்தை தொடங்கி இருக்காரு. 25 நாட்கள், சுமார் 25 நாட்கள் நடந்தே சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்காரு. ஆனா அவர விஜய் அவர்கள பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. காரணம் என்னன்னா, அவர் முறையான அனுமதி வாங்கல அப்படிங்கிறதுனால தான். ஆனா நான் விஜய் அவர்கள பார்க்காம இந்த சென்னையை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு அந்த இளைஞர் உறுதியா இருக்காரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். ஒரு டைம்ல விஜய் அவர்கள் ஒரு முன்னணி ஸ்டாரா இருக்கிறப்போ அவருக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருந்தாங்க. தமிழ்நாடு மட்டுமே இல்லாம மற்ற மாநிலங்கள்லயுமே அவருக்கான ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்போ நடிப்பை தாண்டி அரசியல் கட்சி தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவி வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அதை விடவும் வட மாநிலங்கள்ல விஜய் அவர்களுக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா விஜய் அவர்களை பெருமையா பேசுறதும் அவரு தான் நாட்டோட பிரதமரா வர வேண்டும் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த இளைஞர்களும், அதாவது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுமே ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு டைம்லலாம் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி வகிச்ச டைம்ல எல்லாருமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு டைம்ல இழுபறி நீடிச்சது இல்லையா, முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா, மற்ற கட்சியினர் வந்து ஆதரவு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற இழுபறி நீடிச்ச நேரத்துல வட மாநிலத்தவர்களுமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பா அவர் தான் முதலமைச்சரா வரணும், அவருக்கு வந்து பிரதமராகிறதுக்கே தகுதி இருக்கு, அவரை மாதிரி யாருமே கிடையாது, அவர் தான் இப்ப உலகத்திலேயே, அதாவது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சப்போர்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வகையில தான் இப்போ இந்த இளைஞர் வந்து இந்த ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்காரு. அதாவது விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்கிறாங்க. இப்போ பொதுவாவே விஜய் அவர்கள் வந்து சும்மா ரோட்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனா கூட அவரை பார்க்கறதுக்கு அத்தனை ஜனங்கள் வந்து குவியறாங்க. அது மட்டும் இல்லாம அவரை பார்க்கறதுக்கு மணிக்கணக்கா காத்துட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டுல நடக்குது. ஆனா நிறைய திரைப்பிரபலங்கள் அவர் வந்து டைரக்டா போயிட்டு மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அவங்க குருவி படத்துல வந்து விஜய் அவர்களுக்கு அம்மாவா நடிச்ச நடிகை கூட விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு முறையான அனுமதி இல்லாததுனால அவரை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் விஜய் அவர்களை பார்த்து கோரிக்கை வைக்கணும், உதவி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய வேலைகள் பண்றாங்க. பட் அவங்களாலையும் பார்க்க முடியறது கிடையாது. ஸோ இந்த விதத்துல தான் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் பகுதியைச் சேர்ந்த அமன் அப்படின்ற இளைஞர் வந்து இந்த ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அதாவது இந்த அமன் என்ற இளைஞர் வந்து அவருடைய சொந்த ஊர்ல இருந்து ஜூலை 3ஆம் தேதி தான் தன்னோட நடைபயணத்தை தொடங்கியிருக்காரு. இவர் வந்து ஜூலை 28ஆம் தேதி நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அதுவும் நம்மளுடைய சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இந்த 25 நாட்களா நடைபயணம் மேற்கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து முதலமைச்சர் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கப்படலை. ஏன்னா முறையான அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டும்தான். இவர் வந்து செய்தியாளர்களையும் சந்திச்சார். அப்ப என்ன சொன்னாருன்னா, முதலமைச்சரை மாதிரி வேற யாருமே கிடையாது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்பவே பிடிக்கும், அவர் வந்து ஒரு சிறந்த முதலமைச்சரா செயல்பட்டு வராரு, கல்வியா இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயங்களை நிறையவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து எந்த ஜாதி மதம் ஏழை எளிய மக்கள் அந்த பாகுபாடு இல்லாம எல்லாத்தையுமே சமமா நடத்தினாரு, ஸோ நடத்துறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்தியாவை வழி நடத்துறதுக்கே அவருக்கு வந்து நிறைய தகுதிகள் இருக்கு. ஸோ அவரை வந்து விஜய் அவர்களை பிரதமரா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். வட இந்தியாவில் விஜய் அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் இந்த நடைபயணம் மேற்கொண்டப்போ எத்தனை மாநிலங்களையும் கடந்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த மாநிலங்கள்ல எல்லாருமே விஜய் அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க.
அவங்களுமே விஜய் அவர்கள் வந்து பிரதமரா பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. சோ என்னோட விருப்பமுமே அதுதான். விஜய் அவர்களை கண்டிப்பா பிரதமரா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். நான் கண்டிப்பா இங்க இருந்து போறதுக்குள்ள விஜய் அவர்களை பார்த்துட்டு தான் போவேன். ஏன்னா அவரை வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கேன். அந்த ஒரு எண்ணம் நிறைவேறாம நான் வந்து தமிழகத்தை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு அந்த இளைஞர் அமன் வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. ஏன்னா விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலா இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவர் வந்து தீவிர ரசிகரா இருக்காரு போல. ஏன்னா கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்துட்டு வந்திருக்காரு. சோ அவர் டிராவல் பண்ணிட்டு வரப்போ டிராவல் பேக் ஒன்று வந்து ஷோல்டர்ல போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கையில ஒரு வந்து பேனர் ஒன்று வச்சிருக்காரு. குட்டி பேனர் ஒன்று வச்சிருக்காரு. சோ அதுல விஜய் அவர்களுடைய போட்டோவும் இந்த நபருடைய போட்டோவும் இருக்கு. அந்த பேனர்ல வந்து ஹிந்தியில வாசகங்களுமே இடம்பெற்றிருக்கு. சோ இப்படி வந்து விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக 25 நாட்கள் நடந்தே தமிழகத்துக்கு வந்திருக்காரு அந்த இளைஞர். அந்த இளைஞர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போயிருக்காரு. ஆனா அங்க வந்து போலீசார் வந்து அனுமதி கொடுக்கல. பட் இருந்தாலுமே நான் வந்து விஜய் அவர்களை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். அவரை மீட் பண்றதுக்காக நான் மின்னஞ்சல் மூலமா வந்து கோரிக்கை வச்சிருக்கேன். கண்டிப்பா அவர் என்னை மீட் பண்ணுவாரு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இளைஞர் சொல்லியிருக்காரு. சோ இப்போ வரக்கூடிய காலங்கள்ல விஜய் அவர்கள் அந்த இளைஞரை பார்க்கிறாரா, பேசுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாம இந்த இளைஞருக்கு வந்து இந்த விஷயம் முதல் முறை கிடையாது. அதாவது இப்படி நடைபயணம் மேற்கொண்டு விஜய் அவர்களை சந்திக்க வந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது முதல் விஷயம் கிடையாது. இவர் வந்து இதுக்கு முன்னாடியுமே ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு கட்சியோட தலைவரை வந்து மீட் பண்றதுக்கு இந்த மாதிரி போயிருக்காரு. அந்த வகையில விஜய் அவர்கள் மீது கொண்ட பற்று காரணமா இந்த இளைஞர் வந்து நடைபயணம் மேற்கொண்டிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா பொதுவா விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவ்வளவு ஆசைப்படுவாங்க. அவ்வளவு தீவிர வெரி ஃபேன்ஸா இருப்பாங்க. ஆனா வட இந்தியாவை சேர்ந்த ஒரு இளைஞர் தமிழக ஃபேன்ஸை விட மிஞ்சக்கூடிய அளவுக்கு இப்படி முரட்டு ஃபேனா இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் தான் பெரிய அளவுல வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.